ஓகே வாங்க போகலாம் அஞ்சப்பருக்கு. அஞ்சப்பர் ஆத்தென்டிகேட் இந்தியன் ஃபுட் bahrain. ஏன் இது டல்லாக இருக்கு? ஓகே உள்ள போகலாம். இல்லையா அங்கேயே உட்கார், அங்கேயே உட்கார். என்ன ஆர்டர் பண்ணுங்க, என்ன வேணும் உனக்கு? இன்னும் வந்து அப்படின்னா நூடுல்ஸ் இருக்கா? நூடுல்ஸா? சரி ரயானுக்கு சிக்கன் நூடுல்ஸா? உனக்கு 2 சிக்கன் நூடுல்ஸ் காரம் இல்லாம. ராகு உனக்கு? எனக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் பிரான் ஃபிஷ் எக்கு. நம்ம இப்போ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோ சொல்லுங்க கரெக்டா? மறந்துருச்சா? பசியில மறந்துச்சு. 2 நூடுல்ஸ், உனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ், தங்கச்சி ஒரு சிக்கன் நூடுல்ஸ், உமாக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், எனக்கு ஒரு சிக்கன் 65 ஸ்பெஷல் பிரியாணி. ஓகே சாப்பாடு வரட்டும். சொல்லிடலாடா, பிடிச்சிருக்கா? சரி ஓகே. இந்த பக்கம் யாரும் இல்லை, மேபி லேட்டாக வருவாங்களா இருக்கும். லேட்டாக நம்ம வரும்போது 8 மணி ஆயிடுச்சு. அப்படி உப்பு இருக்கு, சால்ட் இருக்கு, உப்பு இருக்கு, பெப்பர் இருக்கு. ஆமா, bahrainல சில்வர் கப்பல்ல தண்ணி கொடுக்குற ஒரே கடை நம்ம அஞ்சப்பர் கடை. போதுமா அவனோட ஆக்டிவிட்டிஸ்? ரொம்ப ஓவரா போதுமா? இல்ல டெக்கரேஷன்லாம் வச்சுருக்கேன், இன்டீரியர் டெக்கரேஷன். நீ உட்காந்துருக்குது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கடா, செமையா இருக்குல்ல. ஒன்லி இந்த ரோக்கு மட்டும் தான்டா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்க மட்டும் அது என்ன ஸ்பெஷலா நான் தெரியல. ஓகே கேட்கலாம் ஓனர் ரோட். என்னடா கேட்கலுங்க? ஒன்றும் செய்யாத மேல வெளியே தான் பட்டது, உள்ள போல லைட்டத்தோட அந்த டிஷ்யூ வச்சு தோற 571 அது டைம் செல்லமா 751. நீ மாத்தி சொல்ற. என்னது? டொமேட்டோ சாஸ், புதினா சட்னி, நூடுல்ஸ் வந்துருச்சு ரயானுக்கு. யா பன்னீரா?
சாப்பிடுறது என்ன அப்படியே கட்டி வச்சிருக்க? எப்படி இருக்கு? இதெல்லாம் என்னன்னு தெரியாம சாப்பிடாத. ஒன்று டொமேட்டோ புதினா சட்னி, அப்புறம் இன்னொன்று இது என்னன்னே தெரியலையே. என்னன்னு ஏதோ ஏலக்காய் தண்ணி மாதிரி இருக்கு. ஊறுகாவா? ஊறுகா என்னடா இது என்னது? பன்னீர் ஃப்ரைட் ரைஸா? பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஓகே ஓகே. நாங்க கொஞ்சம் மைல் தானே நடிச்சு வீக்கெண்டானா ஆடு மாடு நடிச்சுக்கிறது, இடையில வெஜ்ஜா? சிக்கன் சிக்கன் எல்லாரும் காய்ச்சி சாப்பிடலாம். சாப்பிடுறது கஷ்டப்படல. அப்ப பத்து சாப்பிடுவோம். காஃபி, 2 காஃபி. ஓகே, ஆளு கொஞ்சமா சாப்பிடலாம். கொஞ்சம் ஒரு காஃபி. போதுமா? எல்லாரும் பிளேட் கடை ஆயிடுச்சா? காலி ஆயிடுச்சா? வலிச்சு சாப்பிட்டு நான் வலிச்சு சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டு எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க நீட்டா. நாங்களே க்ளீன் பண்ணிடுவோம். வீடியோக்காக தான் எப்போவுமே நாங்கள் சாப்பிட்டதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். அதெல்லாம் ஏன்னா ஏன்னா அப்படியே அலஞ்சிடுவோம். ரொம்ப ஈடுபாடு ஆயிடும். இது கை கொடு, நான் எடுத்துக்கிறேன். நீ போய் ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறது எனக்கு நல்ல ஒரு ஹேபிட் தான். க்ளீன் பண்ணது அப்படி ஒதுக்கி வச்சிருக்கேன். இப்போ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும்ல. ஓகே, ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, டீல காஃபி கூட பண்ணி தரேன். காஃபி வந்துச்சு. காஃபி
இதில் ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுவும் ஊற்றி எதுக்கு வரேன் இதுக்கு டபரா அது ஆற்றி குடிக்கிறதுக்கு தான் இது. ஆமாடா இதான் உண்மை, இது ஆற்றி குடிக்கிறதுக்கு தான் இதுதான். உனக்கு டபரால வேணுமா கப்பில் வேணுமா? டபரா அப்புறம் இது அது சில்வர் கப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ டபரால எனக்கு இது போதுண்ணா போதுண்ணா. தண்ணி கட்டு போதும். தண்ணி 2 பாட்டில். ஜாப்பி உனக்கு இது வேணுமா அது வேணுமா? இது வேணாம். தாச்சு நல்லா சூடாக இருக்கு, பொறுமையாக குடி. சர்ப்ரைஸ். ஓகே. என்ன பண்ற? டபரா என்ன வேணும்? எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ஜூஸ் குடிப்பாங்க. ஆனா நாங்க காஃபி தான் குடிப்போம். அப்பதான் நல்லா இருக்கும். சாரி, நாங்க டீ தான் குடிப்போம். அஞ்சப்பல்ல டீ இல்லை, நாங்க காஃபி குடிக்கிறோம். டீ வெறியா இருக்கு. டீ வெறியா இருக்கு. அதுக்கப்புறம் நான் இல்ல இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு. எனக்கு ஒரு பல்லு குத்துற குச்சாடி. இது எடுக்காம போனா எப்படி? வந்து நாங்க நேச்சு